உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. கோல்ட் வினர். அவ எவ்வளவு கிரிமினலா இருந்திருக்கா பாரு. நீங்க அக்ரிமெண்ட் இருக்கிறத மோப்ப முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டதால அதை எவ்வளவு சாமர்த்தியம் மாத்திருக்கா பாத்தியா? அப்பா நீங்க வேற இரிட்டேட் பண்ணாதீங்க. வக்கீல் சார் நீங்க கிளம்புங்க. சார் இருங்க சார், இருங்க சார். ஓடு. ஆமா நிசா, விஜய் கிட்ட நம்ம வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம்ல. ஆமா இருக்கு. அதுக்கு இப்ப என்னப்பா? சார் அது போதுமே. பாருமா, அதான் வக்கீல் மூலங்கிறது. எப்படி கப்புன்னு பிடிச்சாரு பாத்தியா? எதையாச்சும் அதுல எழுதி நிரப்பிக்கலாம்னு சொல்றீங்களா? எதையாச்சா? வக்கீல் சார் என்ன எழுதணும்னு நீங்களே சொல்லுங்க சார், எழுதிடுவோம். அவ்வளவையும் எழுதிட்டு இப்படிக்கு விஜய்னு அவன் கையெழுத்து. அட்டகாசம் சார். இதுக்கப்புறம் ஏமா சார் அவன் கூட புள்ளி அனுப்புவான்? இந்தாங்க சார். சார் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் சார். சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சந்தோஷமா வேலையை பாருங்க. இன்னைக்கே கோர்ட் மூலமா அவனுக்கு சம்மன் ரெடி பண்ணி அனுப்பிடுங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்பட்டமா? சரி சார். சரி நான் வரேம்மா. ஒரு பேப்பர் எடுக்க துப்பில்ல, டென்ஷன் மட்டும் ஏகத்துக்கு ஆகுற. நீ எல்லாம் பேசாத ரஞ்சிதா. மல்லிய அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு நீ பேசினாலே எரிச்சலா வருதுரி. ஏமா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அங்க நடந்தது தெரியாம பேசாத. அந்த மல்லிய ரொம்ப சாதாரணமா எடை போட்டது தப்பா போச்சு. அவ இவ்ளோ ஷார்ப்பா இருப்பா நான் என்ன கனவா கண்டேன்? கனவு காணாம இருக்கிறதெல்லாம் சரி, நாம ஜெயிலுக்கு போகாம இருக்கமான்னு பாக்கணும். ஜெயிலுக்கா? என்னம்மா உளர்ற? ஏய் நான் ஒன்னும் உளரலடி. இவ்ளோ ஷார்ப்பான மல்லி நம்மள போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு என்னடி நிச்சயம்? பொழைச்சி போகட்டும்னு விட்டு வச்சிருக்கா. மாட்டி விடணும்னு நினைச்சிட்டான்னா அடுத்த நிமிஷமே நாம 2 பேரும் ஜெயில தாண்டி இருக்கணும். எது? அந்த நகை விஷயத்துக்கு சொல்றியா? பின்ன சும்மா இல்லடி. அவகிட்ட தொக்கா ஆதாரம் சிக்கி இருக்கு. ஜிம் லாக்கர்ல இருந்து அக்ரிமெண்ட் எடுக்க போறேன்னு போனியே, அப்பவாவது நீ மாட்டிக்காம வந்தியா? கையும் களவுமா மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற. அந்த கடுப்புல நேரா அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாட்டி விட்டுருந்தான்னா நானும் தாண்டி உன் கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போகணும். அதெல்லாம் அவ மாட்டி விட மாட்டா. நீ தேவையில்லாம பயப்படாத. அக்ரிமெண்ட் எடுக்க போனதே அவ கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டா. அப்படிலாம் பயப்படாம என்னால இருக்க முடியாதுடி. அந்த வீடியோ அவகிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அதை எப்படியாவது அழிச்சே ஆகணும்டி. படுத்தா எனக்கு ஜெயில உண்டை கட்டி சாப்பிடுற மாதிரி கனவெல்லாம் வருதுடி. அப்போ தூங்காத, உட்கார்ந்து வாட்ச்மேன் வேலை பாரு. நான் தூங்குறேன். குட் நைட். ஏய் ஏய் இருடி. நான் இங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? வருதே. என்னம்மா பண்ண சொல்ற? அந்த பெட்ஷீட் எடுத்து கொடு. இங்க பாரு ரஞ்சிதா, எனக்கு டென்ஷன் ஏத்தாத. மல்லி போன்ல இருந்து அந்த வீடியோவை இப்பவே அழிக்கணும். அப்பதாண்டி எனக்கு நிம்மதி. ஓகே, போ போய் அழிச்சிட்டு வா. நானும் உன்னை தடுக்கவே இல்லையம்மா. ஏய் என்னடி, என்ன மட்டும் நீ கோத்து விடுற? நீயும் கூட வா. அன்னைக்கு நீ நகையை வைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டல்ல, நானும் வந்தேன்ல. ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற? சின்ன பசங்க மாதிரி நீயும் வான உயிர் எடுத்துட்டு இருக்க. ஒரு வீடியோ வழிக்கிறதுக்கு 2 பேராமா? பேசாம நீ மட்டும் போயிட்டு வா. இங்க பாரு, மாட்டினா 2 பேரும் சேர்ந்துதான் மாட்டுவோம். எது? இப்போ அவ ரூம்குள்ள போய் 2 பேரும் சேர்ந்து மாட்டுவோன்னு சொல்றியா? ஐயோ அதெல்லாம் மாட்ட மாட்டோண்டி. நீ வா ரஞ்சிதா. அவ போன்ல இருந்து அந்த வீடியோவை மட்டும் அழிச்சிட்டு வந்துருவோம். ப்ளீஸ் டி வாடி. ஏய் வாடி ப்ளீஸ். ஏம்மா இப்படி ரோதனை பண்ற? வாடி ரஞ்சிதா, எனக்கு தூக்கமே வராதுடி. வாடி. வா போலாம். வா வா. விடுமா, நான் வரேன். விடு. அம்மா கதவை சாத்து. வா.
மெதுவா வா. சும்மா சும்மா வாமா. நானாடி தும்முனேன்? பின்ன நானா தும்முனேன்? நான் தான் தும்முனேன். அப்புறம் ஏன் இல்லைன்ற? இல்லைன்னு சொல்லலடி, தானா தும்மல் வந்துச்சுன்னு சொன்னேன். நீ எங்கடி சொல்ல விட்ட? அம்மா உள்ள வந்து தும்முனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கும் உனக்கு. சரி வா வா. மா வா. ஏய் நீ போடி, நான் இங்கேயே இருக்கேன். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற நீ? போமா. ஏய் நான் எதுக்குடி? எதுக்கா? திடீர்னு யாராச்சும் முழிச்சிட்டா உன்னை வச்சுதானே நான் தப்பிக்கணும். என்ன வச்சா? நான் பாவுண்டி. மா உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லிக்கலாம். வாமா வா வா. அடி பாவி வா. ஐயோ. வா. போ போ போ. இப்படி குத்துனா. ஏய் மா வா வா வா. அப்படியே இரு. பாரு பாரு. ஏய் லாக்ல போட்டிருக்காடி. ஆமா ஆமா. இவன் என்ன பெரிய பேட்டர்ன் வச்சிருக்க போறா? கண்டிப்பா வீணு தான் வச்சிருப்பா. ஆமால்ல. வி வி ஃபார் விஜய். ஏண்டி முறைக்கிற? வெண்பாவுக்கும் வி ஃபார் விஜய் தானே வரும். ஏன் வி ஃபார் வெண்பா வராதா? வரும் வரும் வரும். நீ பாரு பாரு. ஏய் பாரு பாரு. இருமா. ஐயோ ஐயோ எந்திரிச்சிட்டாளா? வாய மூடுமா. இதுதாண்டி இதான். ஏய் டெலீட் பண்ணுடி. அப்பாடா ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன். நாம தப்பிச்சிட்டோம்னு சொல்ல வந்தேன். அதான். ஐயோ ஏண்டி இந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்ட, என்னெல்லாம் பண்ண, இனிமே என்ன பண்ற நானு பாக்குறேன்டி. இல்ல இல்ல, இனிமே நான் என்ன பண்ண போறேன் நீ பார்க்க போற. என் மாமாவை எங்களுக்கு எதிரா திருப்பி விட்டு எங்களை வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு யோசிக்கிற அந்த மனுஷனை வெளியில போங்கன்னு சொல்ல வச்சிட்டல. போ போ. அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவ மூஞ்சி ஏண்டி பாத்துட்டு இருக்க? வா வா போலாம். வா போ, வா. போ போ போ. நம்மள எப்படி எல்லாம் கதற விட்டுட்டா, அதுக்கெல்லாம் டபுள் ட்ரிபிள் மடங்கு அனுபவிக்கணுமா? ஏய் மல்லி, உன்னை விடவே மாட்டேன்டி. முதல்ல வெண்பாவை தூக்கி அந்த கதிரேசன் கிட்ட கொடுக்கறேன். இவ்ளோ நாள் நீயா ஓடுவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த வெண்பா போனா கூட நீ ஓட மாட்ட. இங்கேயே டேரா போடலாங்கிற பிளானோட இருக்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன்னை அடிச்சு துரத்துறேன் பாரு. இல்ல 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 இல்ல, மாமாவை வச்சே உன்னை அடிச்சு துரத்த போறேன்.
வெயிட் அண்ட் see மல்லி. ஏய், அவ உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ என்னடி தேவையில்லாம இங்க வெளியே வந்து சவால் விட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஆ, வா போலாம். வா வா. ஏய் ஏய் மல்லி, நில்லு. என்ன ரஞ்சிதா கூப்பிட்டுட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? கூப்பிட்டாளா? எப்போ? என்னடி நக்கலா? சொடக்கு போட்டு கூப்பிட்டா, அப்புறம் சத்தமா கூப்பிட்டால. சொடக்கு போட்டு கூப்பிட்டா நான் வரணுமா? எனக்கு ஏய் நான் பேர் வச்சிருக்காங்க, மல்லின்னு கூப்பிடேன்னு வாயில பிரச்சனையா? பக்கவாதமா வந்திருக்கு? ஏய், ரொம்ப தான் திமிரு உனக்கு. ஆமாமா, நீ உழைச்சு கொட்டுற பாத்தியா? அந்த சம்பாத்தியத்துல ஒன்னு மாதிரி வேலையே செய்யாம உட்கார்ந்து சாப்பிடுறேன்ல, அதனால கொழுப்பு கொஞ்சம் கூடிதான் போச்சு. ஐயோயோயோயோயோ, ஐயோயோயோ. ஹே, இவ நம்மள குத்தி காட்டுறாடி. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு பட்டு வேலைக்கு வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா. சரி, எனக்கு ஒரு காஃபி போடு, சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா. காஃபி போட்டுட்டு மாப் போட்டு தொடச்சு வச்சிரு. தூசெல்லாம் நிறைய இருக்கு, நடக்கிறதுக்கு நல்லா இல்ல. ஆமால, தொடச்சி எடுத்தாதான் ஃபுல்லா தர நல்லா இருக்கும். மாப்பு அங்கதான் இருக்கு. பக்கத்துல ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடும் இருக்கு. எடுத்துட்டு வந்து அம்மாவும் பொண்ணும் மாப் போடுங்க. வெட்டியா தானே இருக்கீங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. ஓகே? ஏய், என்ன திமிரா பேசுற? இனிமே பட்டு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிருக்கா. நீதான் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். பரவாயில்லையே, நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்க. எனக்கு இது தோணவே இல்ல. பாத்தீங்களா? என்ன என்ன உளறிட்டு இருக்க? இல்ல, பட்டு அக்காக்கு ஒரு மாச சம்பளத்தோட லீவ் கொடுத்துடலாம். பாவம், தனி ஆளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பதிலா நீங்க 2 பேரும் தான் எல்லா வேலையும் செய்ய போறீங்க. நான் தான் பருப்பு பொறுப்புன்னு சொல்லி சாவி கொத்த இடுப்புல மாட்டிக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு இடுப்பு ஆட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன்ல. நீதான் இங்க எல்லாத்தையும் பார்க்கணும். நாங்க எதுக்கு பார்க்கணும்? சாவி கொத்து வச்சிருந்தா முதலாளி அம்மான்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? போங்க, முதலாளி அம்மா சொன்னா கேட்கணும், அதான் நல்லது. நாங்க உன்ன வேலை பார்க்க சொன்னா நீ எங்களை வேலை பார்க்க சொல்லிட்டு இருக்க. மரியாதையா சொல்றேன், போ போய் காஃபி எடுத்துட்டு வா. என்ன வாய் ரொம்ப நீளுது, மறந்துடுச்சா? வீடியோ என்கிட்ட தான் இருக்கு தெரியும்ல. இப்ப போலீஸ்க்கு அனுப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அச்சச்சோ, அனுப்பிடாத மல்லி, எனக்கு பயமா இருக்கு. நீ வேற சொன்னதெல்லாம் செஞ்சிருவ, ப்ளீஸ். அப்படி வா வழிக்கு. என்னடி மிரட்டறியா? அனுப்பு அனுப்பு பார்க்கலாம். அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்ப அனுப்புறேன் பாரு. பாரு மல்லி, கிடைச்சிச்சா? ரஞ்சிதா, மல்லி தேடுற வேகத்துக்கு வீடியோ உடனே போலீஸ்க்கு அனுப்பிடுவா போல இருக்கே. ஆமாமா, கிடைச்சா அனுப்பிடுவா. ஆனா கிடைக்கணுமே. என்ன மல்லி, வீடியோ கிடைச்சிச்சா? நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது, அது அழிஞ்சு போயிருச்சு. போ, போய் சொன்ன வேலைய நல்லபடியா செய். ஓ, வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்களா? அந்த திமிர்ல தான் இந்த நாடகம்லாம் பண்றீங்களா? ஆமாண்டி, அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு எங்களை எப்படி எல்லாம் மிரட்டின. இப்போ இது எங்க டர்ன். போ மல்லி, முதல்ல மாப் எடுத்துட்டு வந்து தரைய பார்த்தா முகம் தெரியுற மாதிரி நல்ல பளபளன்னு க்ளீன் பண்ணி பாப்போம். வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கிற தரைய நான் துடைக்கணுமா? ஓ, தர நல்லா இருக்கா? இதோ வரேன். அச்சச்சோ, பாரு காஃபி எல்லாம் கொட்டிடுச்சு. இப்ப தர நல்லா இல்லல்ல. மாப் எடுத்துட்டு வந்து போடு. போடலாம், தாராளமா போடலாம். ஏய், போ போய் மாப் எடுத்துட்டு வா. அப்படியே நின்னுகிட்டு இருக்க.
ஏன் எங்க அம்மா இதுக்கு மோப் போடணும்? பட்டு இன்னைக்கு வேலைக்கு வரல வெண்பா, அதனால தான் உன் மல்லிய மோப் போட சொல்றோம். ஏன் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் இங்க வெட்டியா தானே இருக்கீங்க. போங்க, நீங்க 2 பேரும் மோப் போடுங்க. அம்மா அவங்க துடைப்பாங்க. ஏய் ஏய் குட்டி ஜால்ரா நில்லு. யாரை பார்த்து குத்தி ஜல்றன்னு சொல்றீங்க? உன்னதான் சொன்னேன். இவ ஒரு பெரிய ஜால்ரா, நீ குட்டி ஜால்ரா. ஓஹோ, அவ்வளோ ஆகி போச்சா? ஒரு நிமிஷம் இருங்க. Oh, run me up, I'm on the clock. Put me on top, everybody drop. உழைச்சு போன் விட்டா ஓர பேசுறீங்க. போங்க, அத்தை நீங்க மோப் போடுங்க. ரஞ்சிதா சித்தி போய் வாளியில தண்ணி புடிச்சிட்டு வாங்க. போறீங்களா இல்ல போலீஸ்க்கு அனுப்பட்டுமா? வெண்பா குட்டி, அப்படிலாம் செஞ்சிடாத வெண்பா குட்டி. எப்படி எப்படி வெண்பா குட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குட்டி ஜல்றான்னு சொன்னீங்க. ஏய் நான் அப்படி சொல்லவே இல்லையே. மா வா. ஏய் சுச்சு. எப்படி வெண்பா? சும்மா என் போன்ல ஏத்திக்கலான்னு உங்க போன்ல இருந்து ஏத்திக்கிட்டோமா? என்ன மல்லியம்மா, எப்படி யூஸ் ஆகுது பாத்தீங்களா? செல்லம். அம்மா அவங்க வராங்க. ஹால்ல மட்டும் இல்ல, எல்லா ரூமுக்கும் மாப் போட்றணும். இத முடிச்சிட்டு சொல்லுங்க. தோட்டத்துலயும் கொஞ்சம் வேலை இருக்கு, சொல்றேன். என்னது தோட்டத்திலயுமா? ஆமா. வித்யாமா, மல்லி வெண்பாவை அப்படியே அவ குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதை விட முக்கியமா மாப்பிள்ளை தம்பிக்கு காஃபி கொடுக்க மாட்டேன், துண்டு எடுத்து தர மாட்டேன்னு சொன்னவ இன்னைக்கு தைலம் தேய்ச்சி விடுறது, லேஸ் கட்டி விடுறதுன்னு அவளா வாலண்டியரா எல்லாத்தையும் செய்யறா பாருங்க. ஆனா விஜய பாருங்க, அவ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் மல்லிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, மல்லிக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி மல்லிய எப்படா பேக் பண்ணி அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். மாப்பிள்ளை தம்பியும் நம்ம ஒன்னும் குறை சொல்லக்கூடாது வித்யாமா. ஆரம்பத்துல மல்லி மிரட்டின மிரட்டல மாப்பிள்ளை தம்பி மிரண்டு போய் அப்படியே இருக்கிறாரு. மல்லியையும் மாப்பிள்ளை தம்பியும் ஒண்ணு சேர்க்கணும்னா நாம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஐயோ, நில்லுங்க, ஓடிடு. எஸ்கேப் ஆயிடும். இங்க பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? மாட்டியா வெண்பா? சொல்லு, என்னையா கலாய்க்கிறீங்க? நான் பாக்குறேன். டாடா நீங்க கல்லாட்டம் ஆடுறீங்க. நீங்க முதல்ல மல்லியம்மாவை பிடிச்சிருக்கணும். அவங்க தானே ஃபர்ஸ்ட் கலாச்சாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம விளையாட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம், சரியா? ஓகே. அம்மா, கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க, இங்க போடுங்க. மா, மல்லியும் வெண்பாவும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. டாடா கிண்டல் பண்ற மாதிரி நடந்துக்கிறாரு பாட்டி. நாங்க என்ன பண்ண முடியும்? அதானே, வெண்பா ஹேஸ் a valid point. Thank you your honor. வெல்கம் யுவர் ஆனர். வித்யம்மா, கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. கோர்ட்ல இருந்தா? வக்கீலம்மாக்கு கோர்ட்ல இருந்து லெட்டர் வரதானமா செய்யும். வக்கீலம்மா ஜட்ஜ் ஆக போறீங்களா? என்ன மாப்பிள்ள சொல்லவே இல்ல.
மா என்னாச்சு? அம்மா ஆனதும் அவங்கள அறியாமலே நம்ம அம்மாக்கள் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆயிடுறாங்கல்ல. பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு தூரம் வேணா போவாங்க வெற்றியை நோக்கி. அம்மாக்கள் எப்பவுமே குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு முழுமையா ஆழமா ஆராய்ச்சி செய்வாங்க. அதனாலதான் 80 குவாலிட்டி செக் செய்த கோல்ட் வின்னர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை கோல்ட் வின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.